சம்சாரம் முதல் சம்சாரம் 2 விஷயம் செத்து போச்சு. எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்ல. 19 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 2 வருஷம் பொண்டாடி செத்து போகுது, சோறு போட முடியல, வசதி இல்லை, அந்த மாதிரி 2 செத்து போறாங்க. இன்னொரு அம்மா கல்யாணம் பண்றாங்க, 18 வருஷம் டிபி பேஷண்ட். 2வது சம்சாரம் 18 வருஷம் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்ட குடும்பம் நடத்த முடியுமா? அங்கே ரோடு வாட்டாக்ஸ் ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோல இருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கிருந்து சைக்கிள் ஷாப் பிடிச்சி சைக்கிள் ஷால டிபி பேஷண்ட் பொண்டாட்டி உட்கார வச்சு அங்கிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவார். பொண்டாட்டி ரிக்ஷாவில் போகிறார். அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தார். இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் முதல்ல 54 மலைக்கடன் கிட்டாச்சு, அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு, அப்புறம் மதுவேலன் கிட்டாச்சு, இப்போ எங்க வீட்டு பிள்ளை கிட்டாச்சு, நாடோடி மண் சொந்தமாக கிட்டாச்சு. அப்படியே படிப்படியா போய் நாட்டையே பிடிச்சாரு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவு கடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான். நம்ம கஷ்டம் சொல்லாதீங்க, புரியுதா? உங்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரிய ஆளாக்க நினைக்கணும். ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.